அவங்க காசு கொடுத்து ஓட்டு போடும்போது வெற்றி உறுதியாயிடுச்சு. வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் போலீசாரிடம் நதக வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கே தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து வந்த EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அங்கு 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக, பாஜக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தன. இந்த நிலையில் திமுக, நாம் தமிழர் கட்சி, சுயேச்சைகள் உள்ளிட்ட 46 பேர் களத்தில் உள்ளனர். காலை 8 மணிக்கே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முகவர்கள் முன்னிலையில் தபால் வாக்கு பெட்டி திறக்கப்பட்டு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அப்போது வாக்குச்சாவடி மையத்தின் உள்ளே நுழைய முயன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் அவரது முகவர் ஆகியோரை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். போலீசார் தடுத்ததால் கடுப்பான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு நதக வேட்பாளர் சீதாலட்சுமி எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்வதற்கு கூட போலீசார் அனுமதிக்க மறுக்கின்றனர். போலீசார் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர் என பேசிய அவர் போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் வாக்குச்சாவடி மையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போட்டு உள்ள அட்டை கொடுத்தாச்சு, அனுமதி ஆனா இப்போ அவங்க உள்ள வரக்கூடாது. நாங்க என்னைக்கும் போதும் போராடிட்டு தான் இருக்கோம். ஊடகத்தையும் மிரட்டுறாங்க. ஊடகத்துக்குமான உரிமை கொடுக்கறதில்ல. மக்கள் ஜனநாயகத்தோட 3வது தூண் நீங்க ஊடகம். அந்த ஊடகத்தையும் இன்னைக்கு வந்து நசுக்கிற வேலையை தான் வெற்றிதாங்க. அவங்க காசு கொடுத்து ஓட்டு போடும்போது வெற்றி உறுதியாயிடுச்சு.